ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செல்ஃப் வெட்டிங் மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை கிளென்சிங் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி கிளென்சிங் வைப் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரீடல் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்கள் ஃபேஸில் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், உங்கள் ஃபேஸில் நல்லா மேக்கப் செட் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஃபேஷியல் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் என்னோடய ஸ்கின்னை நான் டோன் பண்ணிக்கிறேன். அதுக்காக இன்றைக்கி நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன், டாபரோடது. ஒரு காட்டன் பேடில் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லா பக்கட்டும் நல்லா வைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கழுத்தும் காதும் எப்போவுமே மறக்காதீங்க. ஏன்னா ஃபேஸில் மட்டும் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா அது செப்பரேட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி பயோட்டிக்கோட மாய்ஸ்சரைசிங் எடுத்து என்னோடய ஃபேஸில் டாட் அப் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணாதான் உங்கள் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் திட்டு திட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்காக ஸ்டேக் விக்கியோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைமரை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ப்ரீடலுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ரைமர் தான் ஸ்டேக் விக்கியோட ப்ரைமர். இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் இடையில ஒரு 5 நிமிஷம் கேப் விடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் விடுங்க. ஏன்னா அது நம்ம ஸ்கின்னில் நல்லா செட் ஆகணும். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஸ்கின்னில் கலர் கரெக்ஷன் இருக்குது. அதை ஆரஞ்சு ஸ்டிக் வச்சுட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி என்வைபோட ஆரஞ்சு ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னோடய அண்ட்ரையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிம்பிள் மார்க்ஸ்லாம் இருக்குது. அதையெல்லாம் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய லிப்லேயும் இருக்குது, வாயை சுற்றியும் இருக்குது. அங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய ஷேடில் இருக்க ஒரு ஸ்டிக் வச்சுட்டு என்வைபோட ரென்வே ஸ்டிக் இது அதை வச்சுட்டு அந்த ஆரஞ்சு நான் திரும்ப மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டார்க் ஆகிடும். நம்மளோட மேக்கப் நம்மளோட ஷேட் வச்சு திரும்பவும் அந்த ஆரஞ்சு ஷேட் மேலே நம்ம கரெக்ட் பண்ணலைன்னா நம்மளோட மேக்கப் க்ரே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபேஸ் கொஞ்சம் ஆரஞ்சாக தெரியும். ஸோ நம்மளோட ஷேடு வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஷேட்லேயே தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு லூஸ் பவுடர் வச்சு நம்மளோட இந்த ஆரஞ்சு கரெக்ட் பண்ணோம் இல்லையா, அதை செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு க்ரீம் பேஸ். ஸோ அதனால் ஒரு பவுடர் பேஸ் வச்சு செட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபவுண்டேஷனோட இந்த க்ரீம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஃபவுண்டேஷனுக்காக வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஃபவுண்டேஷனும் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷனும் நமக்கு தேவைப்படாது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு நான் டேப் மோஷனில் நல்லா செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே பியூட்டி ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபவுண்டேஷன் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பியூட்டி ஸ்பாஞ்சில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட்டிங்கே போதும். இல்லாட்டி நீங்கள் 2 கோட்டிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி டேப் மோஷனில் நான் எல்லா இடத்துலையும் நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு பியூட்டி ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 2 கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கோட்டிங்லேயே எந்த அளவுக்கு எனக்கு கவரேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் இது ஒரு ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன்றனால நீங்கள் ஃபோட்டோஸ்க்கு இது ரொம்ப ஒரு கிளாஸி லுக்கு கொடுக்காது, ஒரு மேட் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். அதுக்காக இன்றைக்கி என்வைபோட ரெனவே ஸ்டிக் எடுத்துக்கிறேன். நான் கன்னத்துக்கிட்ட அதுக்கப்புறம் நெத்தியில் மூக்குக்கு மேலெலாம் கான்டோரிங் பண்ணிக்கிறேன். சீக் போன்லேயும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டிங் என்னோடய மூக்குக்கிட்ட அதுக்கப்புறம் அண்ட்ரையில் பண்ணிக்கிறேன். அண்ட்ரையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அண்ட்ரையில் கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கனால பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு டேப் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டோரிங்கை எப்போவுமே வந்துட்டு நான் கீழே இழுத்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மேலே ஏற்றின மாதிரி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஹைலைட்டில் வந்துட்டு அது பிளெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே கான்டோரிங் வந்துட்டு கொஞ்சம் கீழே இழுத்த மாதிரி வந்துட்டு நான் டேப் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும், உங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு அது ஷேப் கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் கான்டோரிங்கை கீழே இழுத்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஹைலைட்டர் அண்டரையில் அப்ளை பண்ணும்போது நல்லா அப்ளை ஆகலை அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா வந்துட்டு திட்டு எல்லாமே நல்லா அப்ளை ஆகும். எப்போவுமே கான்டோரிங் அதுக்கப்புறம் ஹைலைட்டரை வந்துட்டு நீங்கள் டேப் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப வந்து பிளெண்ட் பண்ண மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு அங்கங்கே வந்து திட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கே மட்டும் நமக்கு வந்து கான்டோரிங் ஹைலைட்டிங் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு டேப் மோஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளோட கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங் வந்து எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஒரு இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஐக்கு மேலேயும் வந்துட்டு கண்லேயும் வந்துட்டு இந்த சேம் கன்சீல் ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ஐஷேடோவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேஸ் வேணும். அதுக்காக இதையும் வந்து ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அப்ளை பண்ண ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த க்ரீம் பேஸ் அப்ளை பண்ணாலும் ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மேப்ளினோட காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதையுமே கொஞ்சம் வந்து புஷ் பண்ண மாதிரி தான் செட் பண்ணுறேன். நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணல, ரொம்ப எடுக்கல, லைட்டாக எடுத்துகிட்டு அந்த க்ரீம் பேஸை வந்துட்டு நல்லா செட் பண்ணிக்கிறேன். இது வின்டர் சீசன் அப்படின்றனால நான் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். உங்கள் ஃபேஸ் வந்து ஆயிலியாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய லிப்பை நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக மேப்ளினோட பேபி லிப்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணுறேன். அதுக்காக வந்துட்டு இன்றைக்கி ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ப்ரோ ஐஷேடோ பேலட்டில் இருந்துட்டு ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்து என்னோடய ஸ்டார்டிங் ஐப்ரோ வந்துட்டு நான் ஃபில் பண்ணுறேன். இந்த பேலட் வந்துட்டு 100 கலர்ஸ் வந்துட்டு ஒரே பேலட்டில் இருக்கும். இந்த ஒரு பேலட் போதும் உங்களுக்கு. நீங்கள் எந்த மாதிரி ஐ லுக் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இதை வந்துட்டு நான் அமேசானில் பிக் பண்ணினேன். நான் வேணால் உங்களுக்கு கீழே லிங்க்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் கலர் எடுத்துகிட்டு என்னோடய சென்டர்லேருந்து எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பிளாக் அண்ட் ப்ரௌன் வந்து மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து பிளாக்கே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ப்ரௌன் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஐப்ரோ வந்துட்டு அதுவும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு 2 ஷேடும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஒரு நேச்சுரல் லுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஷேடோ வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்காக வந்து ஒரு பீச் அண்ட் கோரல் ஷேடு எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்னோடய பேஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் என்னோடய ஐக்கு. நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐஷேடோ எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ப்ராடக்ட்லாம் வந்துட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு லைட் டு டார்க் தான் போகிறேன். ஏன்னா இடையில ஏதாவது கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா லைட் டு டார்க் போனோம். ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே டார்க்காக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு நம்ம வந்து அதை திரும்பவும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து எது பண்ணாலும் லைட் டு டார்க் போங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நான் வந்து அங்கே டெபாசிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஐஷேடோ எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்பிள் ஷேடு எடுத்து என்னோடய அவுட்ரு வீல வந்துட்டு நான் கொடுத்துக்க போகிறேன். இதையும் வந்துட்டு எடுத்துகிட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அவுட்ரு வீல கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவுட்ரு வி ஷேப்பில் கொடுக்கணுன்னு இல்லை, அங்கே வந்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வி ஷேப்பில் வந்து அது வந்துடும். இதுவுமே அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நான் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேங்கண்ணே. நல்லா வந்து அதை பிளெண்ட் பண்ணுறேன்.
ஏன்னா வந்து இந்த கலர்ஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்டன் ஷேடை வந்துட்டு என்னோடய ஐ லிட்டில் அப்ளை பண்ணுறேன், சென்டர் ஆஃப் தி ஐயில். இதையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ண ப்ரஷ்ஷை வச்சு இந்த எல்லா ஷேடையுமே நான் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப போல்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக, செப்பரேட்டாக தெரியக்கூடாது, போல்டாக தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ண அதே ப்ரஷ்ஷை வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஐ லுக் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து அண்டர் லேஷ் லைன் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக வந்துட்டு நம்ம மேலே அப்ளை பண்ண பிங்க் அண்ட் வந்துட்டு பர்பிள் ஷேடு எடுத்துகிட்டு நான் வந்து அண்டர் லேஷ் லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் ஒரு நல்ல லுக்கு கிடைக்குன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து கோல்டன் ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் கார்னரில் வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஐஷேடோ வந்துட்டு எப்போவுமே அண்டர் லேஷ் லைனில் கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைலைட்டிங்காக ஒரு ஒயிட் அண்ட் கிளிட்டர் ஷேட் எடுத்துகிட்டு வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய இன்னர் ஐலையும் வந்துட்டு அந்த குழி மாதிரி இருக்கும்ல, அங்கேயும் வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஐலைனருக்காக என்வைபேயோட ஐலைனர் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து விங் லைனர் க்ரியேட் பண்ண போகிறேன். இதையுமே லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டார்க்காக அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சென்டர் ஐயில் இருந்துட்டு நான் விங் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டார்டிங்கிலேருந்து அப்ளை பண்ணுறேன் டார்க்காக. இதே மாதிரியே இன்னொரு ஐலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் இன்றைக்கி காஜல் யூஸ் பண்ணுறேன். காஜலுக்காக ஸ்டேக் விக்கியோட காஜல் எடுத்து நான் வந்து என்னோடய அண்டர் வாட்டர் லைன்லேயும் அப்பர் வாட்டர் லைன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் போல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஐ வந்து இன்றைக்கி நல்லா பாப்பப் ஐ காமிக்கணும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்காக இன்றைக்கி வந்துட்டு மேப்ளினோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து ஃபேக் கிளாஸஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்துட்டு என்னோடய மஸ்காராவையே நல்லா வந்துட்டு நான் நிறைய அப்ளை பண்ணி என்னோடய லேஷஸை வந்துட்டு நல்லா போல்டாக காட்ட போகிறேன். அதனால் வந்துட்டு நான் நல்லா போல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து கான்டோரிங் வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக ஒரு பவுடர் கான்டோர் எடுத்து அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டெஃபனிஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். அதுக்காக வந்துட்டு ஒரு ப்ரௌன் அண்ட் பிங்கி ஷேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ப்ளஷ்ஷை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டிங்காக ஒரு ஒயிட்டு அந்த கிளிட்டர் ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டர் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணோன்னா லைட் வெளிச்சம் நம்ம மேலே படும்போது அந்த இடம் மட்டும் நல்லா கொஞ்சம் கிளிட்டரியாக தெரியும். ஸோ அதனால் ஹைலைட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக்காக நான் இன்றைக்கி வந்து ஹொடா பியூட்டி அதுக்கப்புறம் வந்து ஸ்டேக் விக்கியோட 2 லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 லிப்ஸ்டிக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹொடா பியூட்டியோட லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு டார்க்காக ஒரு ரெட் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் லைனில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேக் விக்கியோட லிப்ஸ்டிக்கை வந்துட்டு என்னோடய சென்டரில் வந்துட்டு ஐயோட சென்டரில் மட்டும் கொடுத்துட்டு மம்மம் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு உங்களால் வந்து கரெக்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் லிப் லைனர் வச்சு லிப்பை லைன் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களால் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும் நல்லா அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லைட் ஷேட் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லிப் லைனர் வச்சு நீங்கள் வந்து லைன் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நான் பண்ண போகிறேன். அதுக்காக வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்க வந்துட்டு புஃப் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஹேர் புஃப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். புஃப் யூஸ் பண்ணி கிளிப் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து
பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி கிளிப் வச்சுட்டு நல்லா வந்து அதை சேவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து டிக்டாக் கிளிப் பண்ணி அதை செக்யூர் பண்ணிக்கிறேன் 2 சைடுமே. ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து தள்ளினீங்கன்னா அது வந்து புஃப் அந்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு அதை வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு உங்களோட ஹேர் வந்து நீங்கள் வந்து அது களையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு அதை நல்லா வந்து செக்யூர் பண்ணிட்டீங்க அது அப்படின்னா வந்து அது தலை வந்துட்டு நமக்கு களையாமல் ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். இதையும் வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து முன்னாடி கொஞ்சம் வந்து ஹேரை வந்து நல்லா புஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹேரை வந்து பின்னாடி வந்து எப்பவும் போல் நம்ம பின்னிக்கலாம். நீங்கள் இப்போயும் பின்னிக்கிறதுனால பின்னிக்கோங்க, இல்லை ஃப்ரெஞ்ச் ப்ரைட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக எப்பவும் போல் பின்னிக்கிறேன். இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேரே விடுறனாலும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மலாக எப்பவும் போல் பின்னிக்கிறேன். நல்லா டைட்டாக பின்னிட்டு கீழே வந்துட்டு ஒரு பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து இந்த பின்னலையெல்லாம் கொஞ்சம் வந்து இழுத்து விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அது ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். நீங்கள் வந்து ஹேரை நல்லா இழுத்து விடும்போது அது ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வச்சுட்டு நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தான் வைக்கிறேன். அதை வந்து பின்னாடி வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன் பின்னெல்லாம் வச்சு. நீங்கள் நேச்சுரலான ஃப்ளவர் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஜடபிலெலாம் செய்ய தெரியும் அப்படின்னா வச்சுட்டு நீங்கள் வந்து நேச்சுரலான ஃப்ளவர் வந்துட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட சாரீக்கு மேட்சாக கூட நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வாங்கி வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய பின்னலெல்லாம் நான் வந்துட்டு இழுத்து விட்டுடுறேன். ஏன்னா வந்துட்டு அது ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் லுக் முடிஞ்சிடுச்சு, மேக்கப்பும் முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ வந்து ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு போட்டுட்டு வந்துடுறேன்.